ஏன் மேடம் அவர்களை எதற்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்குறோம்? ஒய் வெரி பர்டிகுலர்லி ஒரு பாரம்பரியமான ஒரு ஹிஸ்ட்ரி படைச்சவங்க இந்த ஃபேமிலி. அந்த ஃபேமிலியோடைய ஆரிஜின், அந்த ஃபேமிலியோடைய வாரிசு அப்படின்னு கூப்பிட்டுருக்குறோமா? இல்லை பொலிட்டிக்கல் இந்தியன் பொலிட்டிக்கலில் இத்தனை ஆண்டு காலமாக so many years she has done services, அதுக்காக கூப்பிட்டுருக்கோமா? பார்லிமெண்ட் மெம்பரா, மத்திய அமைச்சரா இருந்திருக்காங்க, அதுக்காக கூப்பிட்டுருக்கோமா? நோ. எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய மனித நேயத்துக்காக, ஃபார் ஹியூமனிட்டி, அந்த ஹியூமனிட்டிக்காகத்தான், கருணை உள்ளம், கருணையான உள்ளம். அடுத்தது சிம்பிளிசிட்டி, அதுக்காக கூப்பிட்டுருக்கோம். நான் பல தலைவர்களை எல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனால் I never seen such a lady like this. Very simple. நான் உங்களை டெல்லிக்கு போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் சுந்தர் அவர்கள் தான் இந்த விழா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர். அவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க டெல்லியில். ஐ வாண்ட் டு கோ அண்ட் மீட் அண்ட் இன்வைட் ஃபார் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நோ சார், she is very simple lady sir, you put a mail அப்படின்னார். ஒரு மெயில் போட்டேன், only mail. next day ரெஸ்பான்ஸ் வருது, what's your content, for what you are inviting me. நாங்கள் அந்த படத்தினுடைய கண்டென்ட், ஒரு நாயை நாங்கள் மெயினாக வச்சு படம் எடுத்திருக்கோம். நாயுடைய உயிரும் மனித உயிரும் ஒன்று தான். அதை நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், விலங்குகளுக்காக மனிதர்கள் வாழ வேண்டும். ஃபார் அனிமல்ஸ் ஹியூமன் ஷுட் லிவ், பீப்புள்ஸ் ஃபார் அனிமல் 1992 என்று நினைக்கிறேன். அதிலிருந்து அந்த அமைப்பு ஆரம்பிச்சு, அந்த அனிமல்ஸை குழந்தைங்க மாதிரி, லைக் சில்ட்ரன், தே லவ், பெட் லவர், இஸ் பெட் லவர். எங்கள் படமும் ஒரு நாயை மையமாக வைத்து அந்த நாயை சுற்றியே எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த ஒரு டாகுடைய சந்தோஷம், சோகம், வேதனை, போராட்டம், இதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித நேயமுள்ள ஒரு தாய் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கண்டென்ட்டை அனுப்பிச்சோம். இம்மிடியேட்டாக அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, 17th 18th I will come there. What is our program? Amma 17th, if you come, you can see the movie. 18th morning, audio function is there. If you attend, we'll be happy, we'll be honored அப்படின்னு சொன்னேன். ஓகே, தட்ஸ் இட், அவ்வளோதான். she came airport. நான் பயந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். வெளியே வந்தாங்க, செக்யூரிட்டிலாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி முன்னாடி அந்த காரில் ஏற போகிறாரு. அவரை நீ வேறு காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த காரில் உட்கார வச்சுட்டேன். நானும் என் மனைவி, அவங்க 3 பேரும் ஒரு காரில் வரோம். சச் சிம்பிள். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ மேடம். ஒரு நெக்ஸ்ட் டோர் ஒரு பர்சன் மாதிரி என்கிட்ட சரளமாக பேசிட்டு வர்றாங்க. அவங்க இந்த நிகழ்வுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஐ வெல்கம் யூ மேடம், ஹார்ட்டி வெல்கம். சொன்னாங்க அந்த படத்தை பற்றி. அதாவது இங்கே உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் இந்த படம் பார்த்துட்டாங்க.
ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்டர்டே மேடம் ஆல்சோ எஸ் சீன் த மூவி. எங்கே இந்த பசங்க எல்லாம் யூத் பசங்க, ப்ரொடியூசர் விக்கி எங்கப்பா இருக்க, கை தூக்குப்பா, எல்லாமே 25 வயசு பசங்க. மியூசிக் டைரக்டர் அவருக்கு 21 வயசு தான் நினைக்கிறேன். எல்லாமே யூத், இளைஞர்கள், புது ரத்தம். அதனால் புது கண்டென்ட் அவங்களால கொடுக்க முடியுது. கண்டென்ட் இஸ், நான் அது ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், இது ஒரு பிரம்மாண்டமான படம் இல்லை, ஒரு விஷயம் இருக்காது, அது பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். இதுவரை நீங்கள் திரையில் பார்த்துருக்க மாட்டீங்க, அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். மற்றதெல்லாம் படம் பார்த்தவங்க சொல்லுவாங்க. என்னை இதில் ஒரு கதாபாத்திரமாக நடிக்க வச்சிருக்கிறாரு டைரக்டர். ஆக்சுவலாக 75 வயசு ஓல்டு வேணால் நடிக்க வச்சிருக்கிறாரு. ஆக்சுவல் ஏஜ் எனக்கு 25, 25, பட் 75 நடிக்க வச்சிருக்கிறாரு. இல்லை இல்லை, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது 75 வயசு 25 நடிக்கலாம், 25 75 நடிக்க முடியாது. பட் நடிக்க வச்சிருக்கிறார். மெதுவாக பேசணும், மெதுவாக நடக்கணும், மெதுவாக எந்திரிக்கணும், மெதுவாக உட்காரணும். நானும் எங்களுக்கு தெரியும் இத்தனை படங்கள் பண்ணியிருக்கிறேன். பட் இதில் அவர் என்ன சொன்னாரோ அதை நான் பண்ணியிருக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த விழாவுக்கு வந்ததுக்கு. ஒன்று, நான் ஒரு விஷயம், எஸ்டர்டே மேடம் has seen the movie. In the end, I think she has said yes. அவங்க கண்ணில் கண்ணீரை பார்த்தேன் நான். அங்கேயே பசங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அது அவங்களுடைய ஃபீலிங்கு, ஐ திங்க் she will finish. She will tell your feelings, everything. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். Press, media and our guests, and to our honorable chief guest madam Menaka Gandhi madam, thank you for your presence here. என் பேர் நிதின் வேம்பாடி. நான் சினிமா வாய்ப்புக்காக சென்னை வந்துட்டாங்க. நான் நிறைய கம்பெனிஸ்க்கு ட்ரை பண்ணியாச்சு, ஆனால் வேலைக்கு ஆகலை. அந்த சேம் டைம் producer Vicky also searching for a good story, seeking. One fine day we met together. He listened my story, immediately he accepted. Okay, after that we started a war together, and a cinema war. Appudu so Vicky as a shield, war material. Okay, I am as a knife. ஒரு ஷீல்டு ஒரு நைஃபு மட்டும் பத்தாது வார்க்கு. ஸோ வார் பண்ணணுன்னா ஒரு கிங் வேணும். ஸோ கிங் மீன் த ஆக்டர். We together discussed it so many times, so we need a king. Yes, after some time நானும் விக்கி எஸ்எஸ்சி சார்னு அப்ரோச் பண்ணோம். I told the story to sir. My sir 2 hours interrogated my script. இன்வெஸ்டிகேஷன் பண்ணி, இன்ட்ராகேஷன் பண்ணி, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்னோட ஸ்டோரின்னு அக்செப்ட் பண்ணார். அதுக்கப்புறம் எனக்கு கிங் பிடிச்சாச்சு. ஸோ அப்போ வரைக்கும் என்னோடய வாரு இந்த சைடா அந்த சைடான்னு யூ ஆர் திங்கிங். பட் ஆஃப்டர் ஜாயினிங் எஸ்எஸ்சி சார் இன் அவர் ப்ராஜெக்ட், வார் ஒன் சைட் ஆயிடுச்சு. ஐ தாட் தட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் வி ஆர் கோயிங் டு வின் திஸ் வார். அப்படி ஸ்டார்ட் பண்ண படம் தான் கூரன். ஸோ ஐ வாண்ட் டு டெல் வை ஐ மேட் மை டெபியூ ஃபிலிம் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. Tamil film industry always encourages a different content and always welcomes new talents. So adukku I made my debut film in here. Before I am coming to the Tamil Nadu, I doesn't know about anything actually. After coming here, after staying here 2 years, I understand that idi Tamil Nadu mattum illai, this is land of talent. So I am very happy to be a part of Tamil film industry. Thank you, sir. So I want to say about the dog now. Dog, I can't say the dog. It's a mother. So the feelings, the everything captured in a single take. ஏன்னா மனுஷ கண்டே இந்த மனுஷ மேலே நான் ஹியூமன் பீயிங் மேலே நான் நல்லா நடிக்கிறீங்க. இட் வாஸ் ஆக்டட் வெரி குட். ஆல் மூவிஸில்
we can see that dog-word expressions, they will do some CG works or VFX. But in the Padatalo, we didn't did any CG work for the dogs. Everything the live expressions. Adike full the credits to the trainer Chandu. Thank you, sir. And I want to say about the sir. In the Padatalo SSR acting, it's so settled. And it is very difficult to act with the animal. And we can't, animal won't mold. So, sir should be molded to the animal. So, animal kaga sir mold I act pannar. This is a very difficult task. Sir, you made it, sir. Thank you for me, sir. And romba patience he did. And finally, I completed the film. So, everyone is congratulating that. You directed SAC, sir. You directed SAC, sir. And on the Vartakan, on the tag, the director, I directed SACSR and the tag kanna, the student of SACSR is very precious word for me. So, sir, I learned from you so many things, sir. Sir teached me discipline, cinema discipline, and in the dialogue portion, screenplay portion, everything I learned from you, sir. And thank you very much for teaching me, sir. And thank you very much. And thank you very much, Shobhamma. Thank you very much. Thank you. Thank you. Thank you.